VR நாலேஜ் AtoZ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் நாம் ஏதாவது ஜாப் அல்லது எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது நம்முடைய டாக்குமெண்ட்ஸை ஸ்கேன் செய்து அப்லோட் பண்ண வேண்டி இருக்கும். இது போன்ற சமயங்களில் ஸ்கேன் செய்ய நமக்கு பயனுள்ளதாக இருப்பதே இந்த Adobe ஸ்கேன். இதை எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். முதல்ல ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு Adobe ஸ்கேன்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. இந்த லோகோ உள்ள அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டதால் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் அல்லது ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி சைன்அப் பண்ணிக்க முடியும். சைன்அப் பண்ணிட்ட பிறகு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஷோ ஆகும். அதை ரீட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உள்ள செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் லெட்ஸ் கோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து கேமரா ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எதையும் கிளிக் பண்ணி ஃபோட்டோ எடுக்க தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்கேன் செய்து உங்களுக்கு இது போல் ஷோ ஆகும். இதில் நீங்கள் உங்களுக்கு எந்த பார்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ப்ளூ கலர் கூட இழுத்து செட் பண்ணிவிட்டு கண்டினியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் ஸ்கேன் பண்ண டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். அதற்கு முதல்ல இந்த இடத்துல உள்ள ஆட் பேஜ் எதுக்குன்னா, நீங்கள் ஸ்கேன் பண்ணுற டாக்குமெண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக இருக்குன்னா இந்த இடத்துல உள்ள ஆட் பேஜை கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோவாகவும் அதை எடுத்து பேக் சைடில் இணைச்சிக்க முடியும். அல்லது உங்களுடைய மொபைல் கேலரியில் இருந்தால் அதை செலக்ட் பண்ணியும் இதில் இணைச்சிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா 3 டாக்குமெண்ட்ஸை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து இதில் ரீஆர்டர் மூலமாக டாக்குமெண்ட்டை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்க முடியும். அதாவது எந்த டாக்குமெண்ட் முன்னாடி வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டாக்குமெண்ட்டை ட்ராக் பண்ணி முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற டாக்குமெண்ட் பின்னாடி போயிடும். இது போல் நீங்கள் இதை செட் பண்ணிவிட்டு இந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து கிராப் ஆப்ஷன் மூலமாக உங்களுக்கு தேவையான ஏரியாவை மட்டும் கிராப் பண்ணிக்க முடியும். அடுத்து ரொட்டேட்டுங்கிற ஆப்ஷன் மூலமாக நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டை ரொட்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். அடுத்து கலர் ஆப்ஷன் மூலமாக நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் கலராகவும் அல்லது ஒரிஜினல் கலருக்கும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டுக்கும் கலர் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த அப்ளை டு ஆல் பேஜஸ்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிவிட்டு கலர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா டாக்குமெண்ட்டும் கலர் சேஞ்ச் ஆகிடும். அடுத்து க்ளீன் அப்புங்கிற ஆப்ஷன் மூலமாக உங்களுக்கு தேவையில்லாத ஏரியாவை நீங்கள் எரேஸ் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல இருந்த போதுமான வரைங்கிற லெட்டர்ஸை நான் எரேஸ் பண்ணியிருக்கேன். இது போல் நீங்கள் இதில் சைஸ் செட் பண்ணிவிட்டு எந்த ஏரியா வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ அது மேலே விரல் வச்சு எரேசரில் அழிப்பது போல் அழிச்சிக்கலாம். அல்லது நீங்கள் அந்த இடத்துல கலர் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான கலரை செலக்ட் பண்ணிவிட்டு இது போல் நீங்கள் விரல் வைத்து தொடுமிடமெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு குறிப்பிட்ட கலர் சூஸ் பண்ண தெரியலன்னா இந்த கலர் பிக் டூல்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா பிக்சரில் எந்த கலர் வேணுமோ அந்த கலரை டச் பண்ணிங்கன்னா அந்த கலர் செலக்ட் ஆகிடும். அதை யூஸ் பண்ணியும் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அடுத்து ரீசைஸுங்கிற ஆப்ஷன் மூலமாக எந்த சைஸுக்கு உங்களுடைய பேஜ் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைஸ் எல்லாம் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள டிக் மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து டெலீட்டுங்கிற ஆப்ஷன் மூலமாக நீங்கள் எந்த டாக்குமெண்ட் வேண்டான்னு நினைக்கிறீங்களோ அதை டெலீட் பண்ணிக்க முடியும். அடுத்து இந்த பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணி உங்களுடைய டாக்குமெண்ட்டுக்கு நேம் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எல்லாம் எடிட் பண்ணிட்ட பிறகு சேவ் பிடிஎஃப்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக அது சேவ் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.